வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, குடும்பங்களின் உன்னத பாதுகாவலராம் புனித சூசையப்பரின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கடந்த வாரம் புனித சூசையப்பர் இறைவனின் மீட்பு திட்டத்திற்காக உயர்ந்த நிலைக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட மேன்மையை நாம் தியானித்தோம். இந்த புதன்கிழமையில் விசுவாச குடும்பங்களின் ஆசீர்வாதமாக விளங்கும் நம் தந்தையின் உன்னத பிறப்பினை, புனித சூசையப்பர் பிறந்ததை தியானிப்போம். புனித சூசையப்பர் விவிலிய வரலாற்றின் உன்னத விசுவாசிகளான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்ற ஞான தந்தையர்களின் வழித்தோன்றலாகவும், சாலமோன், எசேக்கியேல் போன்ற மாபெரும் பேரரசர்களின் அரச வம்சத்திலும் பிறந்தவராவார். உலக மரபுப்படி அவர் ஒரு மாபெரும் அரசராக சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டியவர். ஆனால் யூத மக்கள் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டதால் அந்த அரச வம்சம் காலப்போக்கில் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டது. அரச பாரம்பரியத்தில் தோன்றிய பெற்றோருக்கு மகனாக பிறந்தாலும் சூசையப்பர் ஒருபோதும் உலக செல்வத்தையோ அதிகாரத்தையோ விரும்பவில்லை. மாறாக தாழ்ச்சி, பொறுமை, அமைதி போன்ற உன்னத விண்ணக புண்ணியங்களிலேயே அவர் நிரம்பியிருந்தார். அவர் பிறந்தபோது வான் வீட்டில் தேவ தூதர்கள் இவருடைய பிறப்பினை விமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்தனர். ஏனெனில் விண்ணக தந்தை தம் ஒரே மகனை பூவுலகில் பரிசுத்தமாய் வளர்க்கும் பொறுப்பை இவரிடம்தான் ஒப்படைக்கவிருந்தார். தூய ஆவியானவரோ மாசற்ற கன்னி மரியாளுக்கு பரிசுத்த கணவராக இவரை நியமிக்கவிருந்தார். இறைவன் இவருக்கு உலக சுகங்களை மறுத்து அளவற்ற பக்தியையும் இறை ஞானத்தையுமே அபரிமிதமாக அளித்தார். அவர் தாய் வயிற்றில் இருக்கும் போதே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு பாவத்தின் துரிச்சைகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டார். அன்பார்ந்தவர்களே, புனித சூசையப்பரின் இந்த உன்னத பிறப்பு நம்முடைய உலக போக்கிலான சிந்தனைகளை சற்றே மாற்றியமைக்க வேண்டும். தந்தை, மகன், தூய ஆவி ஆகிய மூவொரு இறைவன் சூசையப்பர் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தும் அவருக்கு உலக இன்பங்களை மறுத்து வான்வீட்டு செல்வங்களை மட்டுமே அள்ளி தந்தார்கள். நாமும் உலக இன்பங்களை விடுத்து மோட்சத்தின் அழியாத பேரின்பத்தை தேட வேண்டும். ஏனெனில் உலக செல்வமும் ஆடம்பரமும் மனிதனுக்குள் செருக்கையும் உடலின் இச்சைகளையும் வளர்க்கிறது. இதனால் தான் இயேசு உலக இன்பங்களை அனுபவிப்பவர்கள் விண்ணரசில் நுழைவது கடினம், மாறாக நீதியின் பொருட்டு துன்பப்படுபவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அன்பார்ந்த பெற்றோர்களே, நாம் நம் பிள்ளைகள் நல்லவர்களாக செல்வந்தர்களாக வளர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்காக ஜெபிக்கின்றோம். ஆனால் அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக புண்ணிய நெறி வலுவாமல் நடக்க வேண்டும் என்று நாம் எத்தனை முறை கடவுளிடம் கேட்கிறோம். புனித ஞான பிரகாச அரசரின் தாய் தன் மகன் சாவான பாவம் செய்வதை விட செத்து போவதே மேல் என்று தன் மகனை வளர்த்தார். நாமும் நம் பிள்ளைகளை உலக விஷயங்களில் தவறான ஆர்வம் காட்ட விடாமல் வானுலக புண்ணியங்களில் வளர்க்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருவார்கள். இதற்கு சான்றாக சுமார் 270 ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்த இயேசு சபை துறவியான ராயப்பர் கோத்தோனியூஸ் அவர்களின் வரலாற்றை சிந்திப்போம். அவர் புனித சூசையப்பரிடம் மிகுந்த பக்தி கொண்டு பிரான்ஸ் நாடு முழுவதும் அவரது புகழை பரப்பினார். சூசையப்பருக்கு பெரிய ஆலயம் எழுப்பி திருவிழாவை ஆடம்பரமாக நடத்தினார். புனித சூசையப்பரோ அந்த விசுவாசமுள்ள குருவுக்கு தமது அருள் வரங்களை வழங்கி அவருடைய துன்ப வேளைகளில் எல்லாம் பாதுகாத்தார். இறுதியில் அக்குருவின் மரணத்தை முன்னறிவித்ததோடு அவரது மரண வேளையில் தேவ அன்னை மரியாளே தோன்றி, நீர் எனது கணவராகிய புனித சூசையப்பரிடம் கொண்டிருந்த பக்திக்காக
உன்னை இயேசுவிடம் அழைத்து செல்ல நான் வந்துள்ளேன் என்று கூறி அவரை தம் கரங்களில் ஏந்தி விண்ணகத்திற்கு அழைத்து சென்றார். அன்பார்ந்தவர்களே, நாமும் புனித சூசையப்பரிடம் இத்தகைய ஆழமான பக்தி கொண்டிருப்போம். ஏனென்றால் நம் வாழ்நாளிலும் விசேஷமாக நம் மரண வேளையிலும் அவர் நமக்கு துணையாக வந்து நம்மை மோட்சத்தில் சேர்ப்பார் என்பது உறுதி. அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு தந்துள்ள இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காகவும் இந்த உன்னதமான புதன்கிழமைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாசரேத்து இல்லத்தின் குடும்ப தலைவராம் புனித சூசையப்பரின் வழியாக எங்கள் வாழ்வை வழி நடத்தும் உமது பேரன்பிற்காக நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இன்று உமது திரு முன்னிலையிலும் புனித சூசையப்பரின் திரு சுரூபத்தின் முன்பாகவும் கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் எங்கள் குடும்பங்கள் மீதும் உமது ஆசீர்வாதத்தின் கரங்களை நீட்டியருள உம்மை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பர் இவ்வுலக செல்வங்களை விரும்பாமல் ஏழ்மையிலும் இறை சித்தத்திற்கு பணிந்து வாழ்ந்தது போல நாங்களும் எங்கள் ஆன்மீக புண்ணியங்களில் வளர அருள் தாரும். இன்று நாங்கள் செய்யவிருக்கும் அனைத்து காரியங்களையும் வேலைகளையும் சிந்தனைகளையும் உமது ஆசீர்வதிக்கப்பட்ட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் தந்தை புனித சூசையப்பர் உமது ஒரே மகனாம் இயேசுவை கண்ணின் மணி போல பாதுகாத்தது போல எங்களையும் உமது தெய்வீக அருளால் பாதுகாத்து ஆசீர்வதியும். இன்று நாங்கள் உமது பாதத்தில் வைக்கவிருக்கும் அனைத்து மன்றாட்டுகளையும் கனிவோடு ஏற்று எங்களுக்கு தேவையான விண்ணக மண்ணக ஆசீர்வாதங்களை வாரி வழங்குமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பர் புண்ணிய ஜெபம். அரச குலத்தில் பிறந்த தந்தையர்க்கு தந்தையே புனித சூசையப்பரை உம்மை வணங்கி புகழ்கிறோம். தேவரீர் உலக செல்வங்களை விரும்பாமல் ஏழ்மையான நிலையில் இறை சித்தத்திற்கு பணிந்து வாழ்ந்த புண்ணியங்களை பார்த்து உமக்கு சீடர்களாக இருக்கிற நாங்கள் அழிந்து போகும் உலக இன்பங்களில் ஆர்வம் காட்டாமல் அழியாத ஞான நன்மைகளை மட்டுமே தேடுவதற்கு உதவி செய்யும். நாங்கள் எல்லோரும் உம்மை பின்பற்றி புண்ணிய நெறியிலிருந்து தவறாது மோட்ச இன்பத்தை அடைய உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். இறைமகன் இயேசுவுக்கு உலகில் ஞானத்தையும் அறிவையும் ஊட்டி வளர்த்த எங்களின் அன்பு தந்தை புனித சூசையப்பரே, கல்வி பயிலும் எங்கள் பிள்ளைகளை உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் கற்கும் கல்வியில் சிறந்த புத்தி கூர்மையும் தெளிவான உலக அறிவையும் எல்லாவற்றிற்கும் மேலாக உமது தெய்வீக ஞானத்தையும் பெற்று விளங்க செய்தருளும். சோம்பேறித்தனம், கவன சிதறல், தேர்வு பயம் போன்ற தடைகளை அகற்றி அவர்கள் படிப்பில் முதன்மையாக திகழ அருள் புரியும். தூய ஆவியாரின் கொடைகளால் அவர்களின் உள்ளங்களை நிரப்பி அவர்கள் கற்கும் கல்வி சமூகத்திற்கும் குடும்பத்திற்கும் பெருமை சேர்க்கும் உன்னத அறிவாக மாற இறைவனிடம் பரிந்துரை செய்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தச்சு தொழில் செய்து தன் கரங்களின் உழைப்பினால் நாசரேத்து இல்லத்தை பராமரித்த உழைப்பாளிகளின் பாதுகாவலரே புனித சூசையப்பரே, வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கும் எங்கள் இளைஞர்களுக்காகவும் தொழில் நஷ்டங்களால் தவிக்கும் குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களின் திறமைக்கேற்ற நல்ல வேலை வாய்ப்புகள் அமைய கதவுகளை திறந்தருளும். வியாபாரத்திலும் செய்யும் தொழில்களிலும் இருக்கும் தடைகள், நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நேர்மையான வழியில் பொருளாதாரம் உயர செய்தருளும். உழைப்பின் மேன்மையை உணர்ந்து தங்கள் கரங்களின் பிரயாசத்தினால் குடும்ப தேவைகளை நிறைவு செய்யவும் அவர்கள் தொழிலில் சீரான வளர்ச்சி பெற்று வாழ்வில் நிம்மதி அடையவும் ஆசீர்வதித்தருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். தீய சக்திகளின் அச்சுறுத்தல்களில் இருந்து குழந்தை இயேசுவை எகிப்திற்கு அழைத்து சென்று பாதுகாத்த குடும்பங்களின் அரணி புனித சூசையப்பரே, மது, போதைப் பொருள், சூதாட்டம் மற்றும் ஆன்மாவை கெடுக்கும் தீய பழக்கங்களின் அடிமைத்தனத்தில் சிக்கி சீரழியும் எங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக உருகி மன்றாடுகிறோம். இத்தகைய தீய செயல்களால் குடும்பங்கள் நிம்மதி இழந்து கண்ணீரோடும் வேதனையோடும் தவிக்கின்றன. ஆண்டவரே,
அவர்களின் அடிமைத்தன கட்டுகளை அறுத்தெறிந்து அவர்களுக்கு மனமாற்றத்தையும் முழுமையான விடுதலையையும் தந்தருளும். தீய பழக்கங்களில் இருந்து அவர்கள் விடுபட்டு தங்கள் குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து இல்லங்களில் இழந்த மகிழ்ச்சியையும் அமைதியையும் மீண்டும் கொண்டு வர இறைவனிடம் பரிந்துரை செய்தருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். மாசற்ற கன்னி மரியாளுக்கு உத்தம கணவராக இருந்து இல்லற வாழ்வின் உன்னத இலக்கணமாய் விளங்கும் புனித சூசையப்பரே, திருமண வயதை அடைந்தும் பல்வேறு தடைகளாலும் பொருளாதார பற்றாக்குறைகளாலும் திருமணம் தடைப்பட்டு காத்திருக்கும் எங்கள் பிள்ளைகளை உமது பார்வையில் ஒப்படைக்கின்றோம். அவர்களுக்கு நேரிடும் தடைகள் அனைத்தையும் அகற்றி விசுவாசமும் நற்குணமும் கொண்ட ஏற்ற நல்ல வாழ்க்கை துணை விரைவில் அமைய செய்தருளும். அவர்கள் அமைக்கும் புதிய குடும்ப வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டு தங்கள் இல்லற வாழ்வை தொடங்க கிருபை செய்யுமாறு உம்மை மன்றாடுகிறோம். எதிர்கால கவலைகளிலிருந்து எங்களை காத்து நல்வழிப்படுத்தும் ஞான தந்தையே புனித சூசையப்பரே, தங்கள் எதிர்காலத்தை பற்றிய பயத்தோடும் குழப்பத்தோடும் இருக்கும் எங்கள் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் உமது கரங்களில் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் எடுக்கும் நல்ல முடிவுகளை ஆசீர்வதித்து அவர்களின் வாழ்வின் இலக்குகளை சீராக அடைய செய்தருளும். உலகம் காட்டும் போலி இன்பங்களில் அவர்கள் வழி தவறி போகாமல் நேர்மையான பாதையில் நடந்து தங்கள் வாழ்வில் நிலையான உயர்வையும் வெற்றியையும் பெற செய்யும். அவர்களின் எதிர்கால திட்டங்கள் அனைத்தும் இறை சித்தத்திற்கு உகந்ததாக அமைந்து அவர்கள் நல்வாழ்வு வாழ அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். நாசரேத்து திரு குடும்பத்தை தெய்வீக அன்போடும் பேரமைதியோடும் வழி நடத்திய உத்தம தலைவரை புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் உமது பாதுகாவலில் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் இல்லங்களில் எழும் வாக்குவாதங்கள், பிளவுகள், பொறாமைகள் அனைத்தையும் அகற்றி உமது உன்னத சமாதானத்தை பொழிந்தருளும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமையும் ஆழமான அன்பும் ஒருவர் மேல் ஒருவர் காட்டும் சகிப்புத்தன்மையும் என்றும் நிலவ செய்யும். வறுமையும் சோர்வும் எங்களை அணுகாதபடி காத்து எங்கள் இல்லங்கள் அனைத்தும் ஜெபத்தாலும் விண்ணக அமைதியாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட புகலிடங்களாக மாற செய்தருளுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னி மரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரை எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரை எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரை எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துகளில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நல் மரணமடைந்த புனித சூசையப்பரை நாங்களும் நல் மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமீன். புனித சூசையப்பரிடம் ஜெபம். மகா பாக்கியம் பெற்ற புனித சூசையப்பரை, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின்பு
உமது பாதுகாவலையும் நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவ தாயாரான ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித கன்னி மரியாயிடத்தில் உமக்குள்ள சிநேகத்தின் பெயராலும் திவ்ய குழந்தை இயேசுநாதருக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், இயேசு கிறிஸ்து நாதர் தமது இரத்தத்தால் நமக்காக சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரீர் கிருபையாய் பார்க்கவும், எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள ஒத்தாசையால் துணையாயிருக்கவும் மன்றாடுகிறோம். ஓ திவ்ய குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைத்தாதையே, இயேசு கிறிஸ்துநாதர் தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தருளும். ஓ மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். ஓ எங்களை பாதுகாத்தருளும்படி மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் கருணையுடன் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. திவ்ய பாலகன் முன்னாள் சாவின் ஆபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையையும் பசாசின் வலையிலும் எவ்வித ஆபத்திலும் இருந்தும் பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவது. உமது புண்ணிய மாதிரிகையாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் இறந்து விண்ணுலகில் முடிவில்லா பேறு பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். புனித சூசையப்பரை குறித்து சுகிர்த மன்றாட்டு. இரக்கம் நிறைந்தவருமாய் எங்கள் அன்பு வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை மன்றாடி உமது அடைக்கலத்தை தேடி மனமிறங்கி கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று புனித தெரசம்மாள் உறுதியளித்ததை நினைத்தருளும். என் அன்பு தந்தையே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் தூண்ட பெற்று நான் உமது திருப்பாதத்தை தேடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்துக்கு காத்து கொண்டு உமது முன் சரணடைகிறேன். மிகவும் இரக்கமுள்ள தந்தையாகிய புனித சூசையப்பரே, கொஞ்சமும் தகுதியில்லாத என் மன்றாட்டை புறக்கணியாமல் இரக்கமாய் கேட்டு உதவி செய்தருளும். ஆமீன். புனித சூசையப்பருக்கு தன்னை முழுவதும் ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். மகிமை நிறைந்த தந்தையாகிய புனித சூசையப்பரே, மரியன்னையின் புனித கணவரே, இயேசுவின் வளர்ப்பு தந்தையே, உம்மை நம்பினவர்க்கு தவறாத அடைக்கலம் அளிப்பவரே, நன் மரணத்திற்கு பாதுகாவலரே, உமது சீடர்களாயிருக்கிற நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உமது அரியணை முன் சாஷ்டாங்கமாக விழுந்து மூவொரு இறைவனிடமும் உமது மகனான இயேசு கிறிஸ்துவிடமும் உமது தூய மனைவியாகிய மரியன்னையிடமும் சகல புண்ணிய ஆன்மாக்களின் அருகிலும் மிகுந்த வணக்கத்துடன் உம்மை எங்களுக்கு தந்தையாகவும் இறைவனாகவும் அடைக்கலமாகவும் தெரிந்து கொள்கிறோம். உமக்கு எங்களது உடலையும் உடல் உறுப்புகளையும் சக்தியையும் உடைமைகளையும் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உமது மகிமையை கொண்டாடி உமக்குரிய வணக்கத்தை பிரபல்யப்படுத்தி ஒரு நாளாவது உமக்கு புகழ்ச்சியையும் வேண்டுதலையும் செலுத்தாமல் இருக்க போவதில்லை. நீர் இடைவிடாமல் எங்களை நினைத்து எங்களது துன்பங்களை சரி செய்து எங்களை புண்ணிய வழியிலே தவறாமல் நடக்க செய்தருளும். இயேசு, மரியன்னை இவர்கள் கரங்களில் பாக்கியமான மரணத்தை அடைந்த நீர் நாங்கள் மரிக்கும் போது ஆசீர்வாதத்துடன் மரித்து மோட்ச பாக்கியத்தை அடைந்து உம்முடன் என்றென்றும் வாழ உதவியருளும். உமது பிள்ளைகளாயிருக்கிற எங்களை கைவிடாதேயும் தந்தையே. ஆமீன். பாப்பரசர் 13ஆம் சிங்கராயர் புனித சூசையப்பர் பேரில் செய்த ஜெபம். புனித சூசையப்பரே, எங்களுடைய துன்பத் துயரங்களில் உமது சரணமாக ஓடி வந்தோம். உமது பரிசுத்த பத்தினியின் உதவியை இறந்து மன்றாடின பின் உமது அடைக்கலத்தை அடைய நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். தேவ தாயாரான அமலோற்பவ கன்னி மாதாவின் பேரில்
நீர் வைத்திருந்த அன்பின் ஐக்கியத்தை பார்த்து திவ்ய பாலனான இயேசுவை அன்போடு அரவணைத்து வளர்த்த தந்தைக்குரிய உமது நேசத்தை பார்த்து அத்திவ்ய கர்த்தர் தமது திரு இரத்தத்தால் மீட்டு ரட்சித்த மனு குலத்தை கிருபா கடாட்சமாய் பார்த்தருளி எங்கள் அவசரங்களில் உமது செல்வாக்குள்ள மன்றாட்டினால் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று மன்றாடுகிறோம். திரு குடும்பத்தை காத்து நடத்தின விவேக காவலனே, இயேசு கிறிஸ்துவின் பிரஜைகளை ஆதரித்தருளும் அதிமிக உருக்கநேசம் அமைந்த பிதாவே, சகல பாவ மாசுகளினின்றும் எங்களை தற்காத்தருளும் வல்லமை பொருந்திய பாதுகாவலனே, எங்கள் சத்துருகளோடே நாங்கள் நடத்தும் போராட்டத்தில் எங்களை பாதுகாத்தருளும். மரண ஆபத்தினின்று திவ்ய பாலனை தேவரீர் அன்று மீட்டு ரட்சித்தது போல இப்போது எங்கள் சத்துருக்களின் சகல தந்திரங்களில் நின்றும் இக்கட்டு இடையூறுகளில் நின்றும் திருச்சபையை பாதுகாத்தருளும். உமது தயவு ஆதரவால் நாங்கள் தற்காக்கப்பட்டு உமது திவ்ய மாதிரிகையை பின் சென்று பரிசுத்தமாய் ஜீவித்து பக்தியாய் மரித்து பரகதியின் ஆனந்தத்தில் வந்து சேரத்தக்கதாக தேவரீருடைய இடைவிடாத உதவி ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமீன். அனுகூலமடைய ஜெபம். கன்னியர்களின் தந்தையும் பரிபாலனுமாகிய புனித சூசையப்பரே, பிரமாணிக்கமுள்ள காவலனே, பரிசுத்தமயமாகிய இயேசுவையும் கன்னியருக்கு அரசியாகிய புனித மரியாயையும் சர்வேஸ்வரன் உமது அடைக்கலத்தில் ஒப்படைத்தாரே. உமது அருமை பராமரிப்புக்கு மிகவும் உரியவர்களாயிருக்கிற இந்த இருவரை குறித்து நான் இறந்து கேட்கும் மன்றாட்டு ஏதென்றால், நான் மாசற்ற சிந்தனைகளோடும் தூய இருதயத்தோடும் கற்புள்ள சரீரத்தோடும் உத்தம தேவ சிநேகத்தோடும் பழுதின்றி நடந்து அத்திவ்ய இயேசுவுக்கும் தேவ மாதாவுக்கும் இடைவிடாமல் ஊழியம் பண்ணும்படிக்கு எனக்கு வேண்டிய வர பிரசாதத்தை கேட்டு தந்தருளும். ஆமீன். நன்மரணமடைய ஜெபம். மிகுந்த திறமையும் வல்லமையும் மிக்கவரான புனித சூசையப்பரே, பசாசு, உலகம், உடல் என்ற 3 எதிரிகள் என்னுடைய மரண வேளையிலே என்னோடு போராடுகிற போது நான் செய்த பாவங்களையும் என் ஆன்மாவின் பலவீனத்தையும் நினைக்கும் போது எனக்கு தோல்வி வருகிறதே ஒழிய வெற்றி கொள்ள வழி தெரியவில்லை. இப்படி வராதிருக்கும்படி 2 மன்றாட்டுகளை கேட்கிறேன். சாகும்போது தேவையான விசுவாசம், நம்பிக்கை முதலிய புண்ணியங்களில் நான் இப்போது பழகவும், மரண தருவாயில் உமது அடைக்கலத்தில் மரிக்கவும் ஆகிய 2 மன்றாட்டையும் நீர் எனக்காக இறைவனிடம் கேட்டால் அது எனக்கு கிடைக்கும் என உறுதியாக நம்புகிறேன். இந்த உதவியை நீர் எனக்கு செய்ய இயேசு கிறிஸ்து மரியன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறேன் தந்தையே. ஆமீன். புனித சூசையப்பருடைய 7 துன்பங்களையும் 7 சந்தோஷங்களையும் குறித்து கேட்கும் மன்றாட்டு. 1. புனித சூசையப்பரே, நீர் மரியன்னை கருவுற்ற விதத்தினை அறியாமல் பட்ட மனவேதனைக்காக வருந்துகிறேன். அதன் காரணத்தை வானதூதரால் அறிந்து நீர் மகிழ்ச்சி அடைந்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். நீர் அனுபவித்த துன்பத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இரண்டாவது புனித சூசையப்பரே, இயேசு பாலன் மாட்டு கொட்டகையில் பிறந்ததற்காக, நீர் துன்பம் அனுபவித்ததற்காக வருந்துகிறேன். அவர் வானதூதர்களாலும் மனிதர்களாலும் வணங்கப்படுகிறதைக் கண்டு சந்தோஷம் அடைந்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது புனித சூசையப்பரே, இயேசு பாலன் விருத்த சேதனப்பட்டதைக் கண்டு நீர் துன்பப்பட்டதற்காக வருந்துகிறேன். அவருக்கு இயேசு என பெயர் சூட்டப்பட்டதற்காக நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது புனித சூசையப்பரே, இயேசுவின் பாடுகளையும் மரியன்னையின் துன்பத்தையும் சிமியோன் முன்னறிவிக்க கேட்டு நீர் பட்ட துன்பத்திற்காக வருந்துகிறேன். மனித குல மீட்பர் அவர் என முன்னறிவிக்க கேட்டு நீர் அனுபவித்த சந்தோஷத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, புனித சூசையப்பரே, நீர் எகிப்து நாட்டிற்கு ஓடி போனதை பற்றி வருந்துகிறேன். நீர் எமது இரட்சகரை காப்பாற்றினதற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆறாவது, புனித சூசையப்பரே, எகிப்து நாட்டிலிருந்து திரும்பி வரும்போது நீர் பயப்பட்டதற்காக வருந்துகிறேன். வான தூதர்கள் காட்சி அளித்ததால் ஆறுதல் அடைந்து மகிழ்ச்சியில் திளைத்ததற்காக மகிழ்கிறேன். புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஏழாவது, புனித சூசையப்பரே, இயேசு காணாமல் போனதற்காக நீர் பட்ட மனவேதனைக்காக மிகவும் வருந்துகிறேன். அவரை மீண்டும் கண்டபோது நீர் அனுபவித்த மகிழ்ச்சிக்காக நானும் மகிழ்கிறேன்.
புனித சூசையப்பரே, அவரவர் தமக்கு தேவையானதை உறுதியோடு கேட்கவும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்களுக்கு ஏற்புடையவர்களாக இருப்போமாக. புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, உமது அன்னையின் புனித கணவராக புனித சூசையப்பரை வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவு பராமரிக்க விரும்பினீரே. இவ்வுலகில் எங்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிறவர், வானுலகில் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் ஏற்புடையவர்களாக விளங்க இறைவன் உதவி செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனோடும் தூய ஆவியோடும் முக்காலமும் வாழ்ந்து அரசாளுபவராய் இருக்கிற ஆண்டவரே. ஆமீன். புனித சூசையப்பர் புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி தயவாயிரும், சுவாமி தயவாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித தம திருத்துவமாயிருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவ தாயாரின் பர்த்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்துநாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகமுடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம கீழ்ப்படிதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான
புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கஸ்தி படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்க செய்கிறவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பர்த்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராயிருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவான்கள் ஆகும்படி தேவரீர் அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமீன். நாசரேத்து இல்லத்தின் உத்தம பாதுகாவலரே, எங்களின் அன்பு தந்தை புனித சூசையப்பரே, இன்று நாங்கள் உமது திரு முன்னிலையில் உமது தூய பிறப்பினை தியானித்து எங்கள் உள்ளத்தின் ஆழமான வேண்டுதல்களையும் கண்ணீரையும் உமது பாதத்தில் சமர்ப்பித்தோம். எங்கள் பிள்ளைகளின் கல்வி, வேலை, திருமண தேவைகள் அனைத்தையும் கனிவோடு ஏற்று இறைவனின் சந்நிதியில் எங்களுக்காக பரிந்துரை செய்தருளும். ஆண்டவரே, இந்த ஜெபத்தின் வழியாக எங்கள் இல்லங்களை உமது தெய்வீக ஒளியால் நிரப்பும். சிறப்பாக எங்கள் அன்றாட வாழ்வில் எங்களுக்கு முழுமையான பாதுகாப்பு அளித்தருளும். தீய சக்திகளின் அச்சுறுத்தல்கள், பொல்லாத மனிதர்களின் சூழ்ச்சிகள், தீராத நோய்கள் மற்றும் எல்லா விதமான விபத்துகளில் இருந்தும், எதிர்பாராத ஆபத்தில் இருந்தும், தீங்குகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விலக்கி கண்ணின் மணி போல காத்தருளும். நாங்கள் மரிக்கும் நாளில் உமது கரங்களில் எங்கள் உயிரை ஒப்படைத்து நல் மரணத்தின் பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமீன்.